ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதை தெரியும்? எல்லா கோயிலுக்குமே நான் போவேன். பெரியபாளையமா 15 வருஷம் தீச்செடி எடுத்தேன் தண்டுமாரியம்மாக்கு. இப்போ கீழே திருவிழா நேற்று தீ மதிக்கிறாங்க. அது கூட என்னால இவரு போகவே விட மாட்டுறாரு. நியாயத்துக்கு பிடிச்சது இவர்னா ஈஸ்வரனா? நாங்க நைனா தான் சொல்றேன். வந்து அம்மா வீடு மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணுன்னு பார்த்துருந்தேன். இப்போ தான் இதுக்கு வந்து டைம் கிடச்சிது. தாம்பரம் தாண்டி சானிட்டோரியம், அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வரும், டிபி ஹாஸ்பிட்டல். அது பக்கத்துலேயே ஒரு சந்து போகும். அந்த சந்தில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கோயிலை ரீச் பண்ணிட்டோம். வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய பச்சைமலை கோவில் தான் இதுக்கு. இந்த கோவிலில் எந்த தெய்வம் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் தான். அருள்மிகு அனுசுயா தேவி உடனுரை அத்திரி ஈஸ்வரர் திருக்கோயில். அங்கே படிக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு 108 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது. ஒரு அம்மா வந்து பூ வித்துட்டு இருந்தாங்க. செவ்வரளி பூவு வாங்கிக்கிட்டேன். பச்சை பசேல்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள் அமைதியின் சொரூபமாக இருக்குது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நான் பார்த்தேன். அவங்க சொல்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க வரும். அவங்க யார் என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலை பற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இவங்க தான் சொன்னாங்க. ரீச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலை. பாருங்கள் எப்படி இருக்குது. ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோவிலில். வந்து அம்மா வீடு மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு வந்து எனக்கு வீட்டில் அம்மா இருந்ததுனால இவளுக்கு போட்டுது. ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டா. இவளுக்கு தண்ணி ஊற்றுனா பையனுக்கு பெரியவன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு போட்டுது. முந்தானேத்து தான் 3 தண்ணி ஊற்றிட்டு நேற்று வரலட்சுமி நோம்பு ஆடி வெள்ளி கடைசியில் இது பண்ணது. அதுதான் சொல்றேன். இங்க வந்துட்டு என்னால எங்க வீட்டுல கூட செய்ய முடியல. உங்களை பிடிச்சி காலைல வந்தேன்னா அதோட ஃபுல்லா ரவுண்ட் வச்சுட்டு மாடு கூட இன்னைக்கு ஆள் வரல. அதுவும் நம்ம பண்ண வேண்டியது. அதை கிளீன் பண்ணிட்டு மாடு என்னால பாலே கறக்க தெரியாது. போய் ஏதோ கட்டி போட்டு ஒரு சொப்பு பாலே கறந்து. பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க கட்டின கோயில் இது. கோயிலுன்னு கட்டல, அது அவங்க சாமி வணங்குறதுக்கு அப்போ மழை அது வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பதஞ்சலி இருக்கார் இல்லையா, அவரோட சித்தர் வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து, அதனால இந்த மலையில வந்து அந்த வெப்பால மரம் இருக்காங்க. இதுதான் என்ன மரம் பேரு? வெப்பால மரம். இந்த பால் எடுத்து நீங்க அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க வந்து இங்க இருந்து அவர் வைத்தியம் பார்த்த இடம். பதஞ்சலி சிஷ்ய வந்து இங்க வைத்தியம் பார்த்து அவர் வந்து இங்க பதஞ்சலிய அத்தியேஷன் வந்து
இங்கே ஜபம் புரிஞ்சு இங்கே இருந்ததுனால அத்தீஸ்வரா அவங்க அனிஷா தேவியும் இங்கே காட்சி கொடுக்குதா ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்தில் அப்படியே அப்படியே சுயம்பா வந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா சாஞ்ச லிங்கமாக தான் இருக்கும் லிங்கம். ஆமாம், நான் எடுக்க முடியாது. இந்த கோவிலோட மகிமை, ஸ்தல புராணம் எல்லாத்தையும் இந்த அக்கா கிளியராக சொன்னாங்க. ஒரு ஆஞ்சநேயர் கோவில் குட்டியாக வச்சுருக்காங்க சிலை ஒன்று. இன்னும் அதுக்கு வந்து மண்டபம்லாம் கட்டலை. பாருங்கள், இந்த பக்கம் வந்து பிள்ளையார், அந்த பக்கம் வந்து முருகர். சாஞ்சலிங்கமாக இருக்கும். ஜனவரி 1 இல்லை 2 பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அவர் மேலே போடும். திருவண்ணாமலைக்கு அடுத்த சலன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அக்னி சலம். அப்படியா? ஆமாம், நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும். ஆமாம், அனலாக இருக்கும். மேலே போனீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். இதே நீங்கள் மேலே ராகு கேது அங்கேயும் அத்திரிஷ் இருக்காரு. அங்கே போனீங்கன்னா அங்கே இது என்ன இருக்கு படிக்கட்டு. ஆமாம், மேலே அந்த படி போகலாம். அது மேலே போகலாம். பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இவர்கிட்ட லாஸ்ட்ல வந்து நம்மளோட குறைகள்லாம் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொன்னோம்னா இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் அனுப்புவாங்க நம்மளுக்கு. நல்ல இடமா இருக்கு. அதாவது அமைதி ஃபேஸ். நம்ம இந்த சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இந்த மாதிரி ஒரு இந்த வெப்பால மரம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மலையில ஃபுல்லா இருக்கும். இந்த மலையே பாத்தீங்கன்னா வெப்பால மலை பேரு இது பச்சை மலை பேரு. பச்சை மலை பேரு. மூலிகை இருக்கிற மலை இது. சஞ்சு வேற எங்கேயுமே கிடையாது. சஞ்சு வேற இந்த மலையில இருக்கு. ஏன்னா காத்தே மெட்ராஸ்ல இருந்து இந்த ஹாஸ்பிடல் பக்கத்துல பாத்தீங்களா, டிபி ஹாஸ்பிடல் வந்து அதுல வந்து ஒண்ணு கூட டோர் இருக்காது. எல்லாம் ஓப்பன் பிளேஸ்ல தான் படுக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா இதோட காத்து அவங்களுக்கு பாதி ட்ரீட்மெண்ட் சரியாகிறது இந்த காத்து தான். நிம்மதியாக சாமி கும்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. ஒவ்வொரு மண்டபத்துக்கிட்லேயும் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அந்த சுவாமிகளை சாமி கும்பிட்டு மனநிறைவோட ஒரு சுற்றினேன். ஒரு பெரிய விழுதோடு இருக்கக்கூடிய ஆலமரம் இருந்தது. ஆஞ்சு குட்டியாக உட்காந்துட்டு இருந்தார். இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குன்றுகளில் பச்சை கலரில் இது அடித்து அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள், சித்தர்கள், அவங்களுடைய சிலைகள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இது 1000 வருஷத்துக்கு பவானி பெரியபாளையத்தம்மா. எங்கே போனாலும் அந்த அம்மா கிட்ட தான் தண்ணி வாங்கி கொடுத்தேன். வீட்டு பக்கத்தில் பெரியபாளையத்தம்மா. இப்போ வந்து உள்ள நந்தி கூட சொன்னீங்க பெரியபாளத்துக்கு போகிறோம். இப்போ தான் உங்கள் பேரே பவானி. அந்த அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு தான் வேண்டியிருக்கேன். 2 குழந்தைங்க வந்து ஒரு கடையில் சிவன் அன்னைக்கு பார்த்தாச்சு. இவர்கிட்ட வண்டிங்கல்ல, அவரு எல்லாமே நடத்தி சனி பிரதோஷம் வேற. ஆமா, அதனாலதான் இங்க ஒரு விசேஷம். 2வது அவரு இன்னைக்கு கிரிவலம் வருவாரு. இன்னைக்கு வலம் வருவாரு. இன்னைக்கு வெளியே காலையில விட சாயந்தரம் வந்து இன்னும் 4 மணிக்கு வந்து சூப்பரா இருக்கும். எல்லா விசேஷமா கூட்டம் நிறைய இருக்கும். அப்படியா? இது ஃபுல்லா நான் வீடியோ எடுக்கணும் வந்தேனா இந்த கிரௌட்ல. அதெல்லாம் இது புதுசா வரும். ஈவினிங்ல வந்து நான் அவ்வளவு தூரம் திரும்பி போகணும். எப்படி இருக்கும்? மெயின் பாத்தீங்கன்னா இங்க வரவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப இருக்கிற கலியுகம் வந்து கடன் கலியுகம். கடை இருக்கிற வராகி தேடிட்டு போறது. ஏன் வராகி தேடுறோம்? நம்ம அசிங்கம், அவமானம் எல்லாமே இருக்கும். இந்த கலியுகம் வந்து நம்மள அசிங்கப்பட வைக்கும் எல்லாரையும். ஆமா, வராகின்றது அப்பெல்லாம் தெரியவே தெரியாது. இப்ப வராகி வராங்க. இப்ப வராகி கலியுகம், அத்திரிஷ் கலியுகம். இவங்க அனிஷா தேவி, இவங்க அன்னதான். ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? பூசணிக்காய் சோத்துல மச்ச கதை தெரியுமா? தெரியாது. பூசணிக்காய் புழு பூசணிக்காய் சோத்துல மச்சிட்டேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியும்? ஒரு பையன் என்ன பண்ணா, சின்ன வயசுல பூசணிக்காய் திருவிட்டான். மஞ்சள் பூசணிக்காய் அப்பெல்லாம் ஆசையா இருந்து திருவிட்டான். திருவிட்ட உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட பேர் என்ன ஆயிடுச்சு? பூசணிக்காய் தேடுவேன். பூசணிக்காய் தேடுவேன் நினைச்சிருச்சு. வயசாயிடுச்சு. அவனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. பேரம் பேத்தி எடுத்துட்டான். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் பூசணிக்காய் போறவங்க அவனுக்கு ரொம்ப சாவர காலத்துல எல்லாமே இருக்கு. சொத்து இருக்கு, எல்லா பணம், எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அந்த பேர் மட்டும் அவனுக்கு இருக்கு. அவர் பேர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ஐயா எனக்கு இந்த பேர் வந்து இதுவா இருக்கு, நான் சாகும் போது இந்த திருடன்ற பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. எல்லாம் முடிச்சிட்டேன்னு ஒரு 5 பேருக்கு நீ உன்னால முடிஞ்சது சாப்பாடு போடு அப்படின்னு. 5 பேர் 50 பேர் ஆச்சு, 50 பேர் 500 பேர் ஆச்சு, 1000 கணக்குல லட்சக்கணக்கில் பேர் ஆயிடுச்சு. பேர் என்ன? அடுத்தது பேர் வரும் அன்னதான பிரபு. அடுத்தது பூசணிக்காய் திருடன்ற பேர் மாதிரி அதுதான் அந்த பூசணிக்காயை மறைஞ்சிச்சு. அது அப்ப அடுத்தது அன்னதானம். நம்ம சிறந்துதான் தானம் தான். இப்ப அந்த கடன் பிரச்சனை தீர்னா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தானம் பண்ண நம்மளுக்கு கொடுக்க நமக்கு பகவான் ஏதாவது வகையில நம்மளுக்கு செய்வார் கண்டிப்பா. அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நானும் நிறைய பிரச்சனை
கடை இருக்கு, இன்னமும் இருக்கு. யாரும் ஒரு கடை அடைக்கணும்னா இன்னொரு கடை புதுசா வருது. இன்னொரு கடை அடைக்கணும்னா ஒரு வட்டி கட்டத்துக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறதா இருக்கு. ஆமா, அந்த கடன் இப்போ கலியுகம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் தான், உலகமே கடனாக தான் இருக்கு. இந்த கடனை தீர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு இவர்கிட்ட வந்து நின்னாலே அவர் ஒரு வழி காமிப்பார். கடனை கொடுக்க மாட்டாரு, நிஜமா வழியை காமிப்பார். யாரோ ஒருத்தர் வந்து சாமி வந்து எந்த தெய்வமே நேரா வராது. ஆமா, யார் மூலியமா வரும். நானே ரொம்ப கவலையா உட்காந்துருப்பேன், என்னடா ஒண்ணுமோ தெரியல. அப்படி வர எனக்கு அங்க போலாமான்னு அங்க உட்காந்துட்டு சரி இவங்களை போய் கேட்டுட்டு போலாம். அப்படியே வந்து நீங்க பேச காலையில 3 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது. எனக்கு நான் டிஃபன் கடை வச்சிருக்கேன். கடை இருக்கு, காலையில் எனக்கு டெய்லி 1000 ரூபாய் வருமானம். கடை அசால்ட்டாக தீர்ந்துடும். ஆனால் என்னால் இங்கே வந்து 6 மாதம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. இன்னும் எனக்கு அசிங்கத்தெல்லாம் தேடல, எனக்கு அவமானத்தை அங்கேயே நிறுத்திட்டாரு. அதனால் எனக்கு ஏதோ ஒரு வழியை காமிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒன்றும் சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு குப்பை அள்ளி போட்டால் கூட, ஆமாம், அவர் யாருக்கு காட்சி கொடுத்தாரு? சிவனே குப்பாடுறவங்களுக்கு தான் காட்சி கொடுத்தாரு. அந்த மாதிரி யாரும் வந்து அதே மாதிரி நிறைய பேர் நான் நிறைய இடத்துல குப்பையை போடக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சுத்தமாக இருந்தாலே அவர் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருவார். ரொம்ப அமைதியான இடமா இருந்ததுனால என்ன அறியாமல் நான் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி மாறிட்டேன். குழந்தைத்தனமாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் ஐஸு பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இடம் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் வரணுன்றதை அவள் அப்பயே டிசைட் பண்ணிட்டா. இது மேலே ராகு கேது இருக்கிற இடத்துக்கு நான் ஓடியே போக ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஜாலியாக இருந்தது, பச்சை பசேல்னு, கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்துருப்பேன் நான், பாருங்கள். இது சிவன் கோயிலோட பின்பகுதி. இதுக்கும் மேலே இருக்கிறது தான் இந்த ராகு கேது அங்கே மேலே இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து போன உடனே ஒரு சன்னதி வருது, வள்ளலார் சன்னதி. அது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடவுளவர். வள்ளலாரை வணங்கினா அவ்வளோ சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சென்னை சிட்டியே தெரியுது பாருங்கள். நான் அங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது குடுவாஞ்சேரி ஏரின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், திருநீர்மலை கோவில் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண சொல்கிறேன் ஐஸ்வ. பாருங்கள், திருநீர்மலை கோயில், அது பெருமாள் கோயில். பச்சை பசேல்னு இந்த ஸ்தல புராணத்தை அந்த அம்மா அழகாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ராகு கேது சேவிச்சுட்டு வந்தேன். நிறைய பேர் வீடு கட்டி வச்சுருந்தாங்க கல்லில். இந்த இலை தான் சொன்னாங்க அந்த அக்கா. இதில் வர அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின்னில் நம்ம தடவினோன்னா அந்த தோல் வியாதிகள்லாம் போயிடும் அப்படின்னாங்க. அது பாருங்கள், இலையை பிச்சாலே அந்த பால் வருது வெளியில். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கிளை உடச்சே எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் கொசுக்கடி அதிகம். அந்த பால் ஒவ்வொரு இதையும் இலையும் பிக்கும்போதும் அதுலேருந்து நமக்கு பால் வருது. இதை உடைக்க வருது. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் டைம் கிடைக்கும்போது பக்கத்துலேயே தான், நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு விசிட் பசங்களோட வாங்க, பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். எங்கே திரும்பினாலும் பச்சை கலர், அப்படியே க்ரீனிஷ் தான். நம்மளை மறந்து ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இட்லி பொங்கல், அப்புறம் பார்சல் வெஜ் ரைஸ் வாங்கிண்டா. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ரீனிவாசா பவன் சொல்லிட்டு காம்போ ஆஃபர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. பியோர் வெஜிடேரியன் தான். டிஃபன் காம்போ, லஞ்ச் காம்போன்னு நிறைய போர்டு இருந்தது அங்கே.
கோவிலில் ஈவினிங்கில் தான் பிரசாதம் கிடைக்கும் போல இருக்கு. நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக. சாம்பார் டேஸ்ட்டாக இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.